கனவுல நுழைஞ்சாரு. அவரோட ஒரு நட்பு டெவலப் ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு. போக போக நீங்க 12ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா போக போக ஆபிரகாம் தேவனோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. வெறும் பிள்ளை பெற்றாரு, வெறும் பெரிய சீமானானாரு, பெரிய ஆஸ்தி உண்டாச்சு, பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளானது மட்டும் இல்லை, அவர் தேவனோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார். 3 முறை பைபிள்ல ஆபிரகாம் எப்படின்னு சொல்லுது? தேவனுடைய நண்பன். தேவனுடைய நண்பன்னா என்னன்னு சொல்ல வருது? தேவனோட ரொம்ப ஐக்கியமாயிட்டார், ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார். எந்த அளவுக்குன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்லாம நான் இதை செய்ய முடியாது. ஆபிரகாம் அவ்வளோ பெரிய ஆளா? தேவன் அவர்கிட்ட சொன்னாதான் செய்ய முடியுமா? தேவனுக்கு ஆபிரகாமுடைய பர்மிஷன் தேவையா? என்னங்க? ஏன்னா ஆபிரகாம் தேவனோட அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டார். ஒரு நண்பன். நண்பர்கள் அவங்க நம்ம மேல கோச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னது? எனக்கு எப்படி சொல்லல, எனக்கு எப்படி என்னமோ அது பெரிய குற்றம் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நண்பன்னா அந்த நட்புல ஒரு முக்கிய காரணம் என்ன? நாம அந்த ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். மற்றவர்களுக்கு தெரியாததை நம்முடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்றோம். ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்ததுன்னா, கடவுள் அவரை ஒரு நண்பனா பார்க்கிறாரு. அவர்கிட்ட சொல்லாம நான் சோதம் அழிக்க முடியாது, தண்டிக்க முடியாதுன்றாரு. வாசித்து பாருங்க ஆதியாகமம் 18. எந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனிடத்தில் க்ளோஸ் ஆயிட்டார், நெருக்கமா பழகிறார்ன்றதை பார்க்கலாம். இது போக போக அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் போறதுக்குள்ள ஆபிரகாம் கடவுளோட எவ்வளோ க்ளோஸ் ஆயிருந்தார்னா, ஒரு விதத்துல கடவுளை போலயே மாறிட்டார். சொந்த குமாரனையே பலியிட ஆயத்தமாயிட்டார். வேற யாரும் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அது எப்படி வந்ததுன்னா, கடவுளோட க்ளோஸா நெருங்கி பழகி 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 கடவுள் மாதிரி என்ன வேணா செய்யணும்னு ரெடி ஆயிட்டார். தேவன் நமக்காக சொந்த குமாரனை பலியிட்டாரு. ஆபிரகாம் ரெடி ஆயிட்டார். சரி ஆண்டவரே. ஆனா தேவன் சொல்லிட்டார், இல்ல இல்ல நான் செய்ய போறேன். ஆனா அது என்ன காண்பிக்குதுன்னா, ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனோட க்ளோஸா பழகினார். ஏன் அதை சொல்றேன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார் ஏங்க சொல்லுது? ஏன்னா ஆபிரகாமுக்கு பலவிதமான ஆசீர்வாதமும் கிடைச்சது. எல்லாத்தை விட பெரிய ஆசீர்வாதம் தேவனிடத்தில் அவர் நெருக்கமாய் பழகுகிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படிதான் கிறிஸ்து நமக்காக சாபமானார்.